பிரைஸ் லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை. நீதிமொழிகளின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பிரிந்து போகிறவன் தன் இச்சையின்படி செய்ய பார்க்கிறான், எல்லா ஞானத்திலும் தலையிட்டுக் கொள்கிறான். பிரியமானவர்களே, தன்னுடைய நன்மையில் மட்டுமே ஆர்வம் காட்டுபவன் அநேகமாய் உண்மையான நெருங்கிய நட்பை உருவாக்க முடியாது. மறுபடியும் சொல்லுகிறேன், தன்னுடைய நன்மையில் மட்டுமே ஆர்வம் காட்டுபவன் அநேகமாய் உண்மையான நெருங்கிய நட்பை உருவாக்க முடியாது. இதனுடைய காரியம் என்னவென்று சொன்னால், பிரிந்து போகிறவன், அதாவது ஆதாயம் இல்லை என்று சொன்னால் ஒரு நபர் அவ்விடத்தை விட்டு கடந்து போவார்கள். அதுபோல சில மனுஷர்கள் அப்படிப்பட்ட நிலையிலே இருக்கிறவர்கள் உண்டு. ஏனென்று சொன்னால், நம்மை சுயத்திற்கு, அவர்களுடைய சுயத்திற்கு நம்மை எடுத்து உபயோகப்படுத்திவிட்டு நம்முடைய நிலை சற்றேனும் குறைவுபட்டது என்று சொன்னால் அவருடைய இருதயம் நம்மை விட்டு தூரமாகும். நன்றாக நேசித்த நபர்களாக இருக்கலாம், நம்மிடத்திலே குறைவுகள் காணப்படுகிற பொழுது கொஞ்சம் கொஞ்சமாய் அவர்கள் நம்மை விட்டு விலகி போவார்கள். அதைத்தான் இந்த அதிகாரத்தில், இந்த வசனத்தில் பார்க்கிறோம். பிரிந்து போகிறவன் தன் இச்சையின்படி செய்ய பார்க்கிறான். இன்னும் ஒரு சிலர் இருக்கிறார்கள், சபையில் கூட இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடந்திருக்கிறது. என்னவென்று சொன்னால், ஒரு சபையை விட்டு ஒரு நபர் கடந்து போகிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் தங்களுடைய வாழ்விலே தங்களுடைய ஜீவிதத்திற்கு உதவியான ஊழியர்களை அவர்கள் குற்றம் சாட்டி, அல்லது அவர்களுக்கு, அல்லது அந்த சபைக்கு, அந்த சபையின் விசுவாசிகளுக்கு, அல்லது அந்த ஊழியர்களுக்கு அவப்பெயரை சூட்டி, உண்மையோ பொய்யோ என்பதை சரியான நிலையிலே விசாரியாதபடி தங்களுக்கு இப்படிப்பட்ட நிகழ்வு நடந்தது என்று எண்ணி ஒரு பழிவாங்குதலை போல அவர்கள் அவ்விடத்தை விட்டு கடந்து போயிருப்பார்கள். என்னுடைய சபையில் அநேக காரியங்கள் அந்த மாதிரி உண்டு. எப்படி என்று சொன்னால், சிலருக்கு நாம் விழுந்து விழுந்து கவனிப்போம். இவர்கள் நம்முடைய சபையின் தூண்கள், இவர்கள் நம்முடைய சபையை தாங்குகிறவர்கள், இவர்கள் சபைக்காக வைராக்கியம் பாராட்டியவர்கள் என்றெல்லாம் நாம் எண்ணிக்கொண்டு அப்படிப்பட்ட குடும்பங்களை, அப்படிப்பட்ட நபர்களை, அப்படிப்பட்ட மனிதர்களை நாம் தாங்கி 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 நடத்தியது உண்டு. ஆனால் நாம் செய்ததான கிரியைக்கு தேவன் நம்முடைய வாழ்விலே தகுந்த பலனை கொடுப்பார். ஆனால் அந்த நன்மையை பெற்றதான அந்த கூட்டத்தினர், அப்படிப்பட்ட மனிதர், அவருடைய இருதயத்தின் எண்ணங்கள் நம்மை விட்டு விலக வேண்டும் என்று எண்ணிக்கொண்டால் அது எந்த சூழ்நிலையிலும் தங்களுடைய நிலையை உணராமல் அவர்கள் பின்வாங்கி போவார்கள் அல்லது பிரிந்து போவார்கள். இது அவர்களுடைய பார்வையிலே பெரிய காரியமாக இருக்காது. ஏனென்று சொன்னால், அவர்கள் தேவனை தேடி வரவில்லை, மனுஷனையும் மனுஷனை சார்ந்த காரியங்களையும் நாடி வருகிறார்கள். ஆனால் வேதம் சொல்கிறது, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு என்று வேதம் தெளிவாய் பதிவிடுகிறது. தேவனை உறுதியாய் ஒரு நபர் அல்லது ஒரு குடும்பம் பற்றிக்கொள்ள வேண்டும். மனிதர்களையோ ஊழியர்களையோ விசுவாசிகளையோ நம்பி ஒரு காரியங்களிலே நாம் அங்கே கடந்து போவோம் என்று சொன்னால், நம்முடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறாவிட்டால் அவ்விடத்தை விட்டு மிகவும் லகுவாக கடந்து போவார்கள். அதனால்தான் வேதம் பதிவிடுகிறது, பிரிந்து போகிறவன் தன் இச்சையின்படி செய்ய பார்க்கிறான், எல்லா ஞானத்திலும் தலையிட்டுக் கொள்கிறான் என்று சொல்லி. பிரியமானவர்களே, தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்விலே இந்த வசனத்தை நாம் மறந்துவிடக்கூடாது. ஒரு சபையிலே, ஒரு குடும்பத்திலே நாம் இருப்போம் என்று சொன்னால், குடும்பத்தில் பலவிதமான பிரச்சனைகள், போராட்டங்கள், சண்டைகள் எல்லாம் கடந்து வரும். மனஸ்தாபங்கள், கசப்புகள் எல்லாம் கடந்து வரும். ஆனால் நாம் இந்த குடும்பம் சரியில்லை, இந்த நபர் சரியில்லை என்று சொல்லி ஒரு நாளும் நாம் நம்முடைய குடும்பத்தை விட்டு விலகி செல்ல முடியாது. சபையிலே தேவ பிள்ளைகளே, மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தரை அறிந்ததான நீங்கள் கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டுங்கள். கர்த்தருடைய சபையை எவ்விதத்திலும் அவதூறாய்
அல்லது அவமானப்படுத்தும்படியாக எந்த ஒரு காரியங்களையும் செயல்படுத்தாதிருங்கள். அப்படிப்பட்ட நபர்கள் உங்கள் அருகாமையில் இருப்பார்கள் என்று சொன்னால் அப்படிப்பட்ட நபர்களிடத்திலே உங்களுடைய ஐக்கியம் இராதபடிக்கு கர்த்தருக்குள் உங்கள் ஐக்கியம் காணப்படும்படியாக நான் வேண்டுகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.